வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போ இல்லாமல் இந்த கம்ப்யூட்டர் கர்சர் இந்த கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறேன்னா கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த வெள்ளை கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று மார்க்கெட் 6182 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. 6160 மற்றும் 6120 போன்ற சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்டில் இருக்குது சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்த்தது. நேற்று என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக வந்து 6160 க்ரூட் ஆயில் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணியிருக்கு. இது முன்னாடி ஃப்ரைடே மார்க்கெட்டை பாருங்கள், அதே மாதிரி 6106K டெஸ்ட் பண்ணிட்டு மேலே ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நேராக 6106K வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. நம்ம சார்ட்டிங் டூலும் பாருங்கள், சிகப்பு கலரில் கேண்டில்ஸ்டிக் காட்டி ஓரளவு மார்க்கெட்டோட மொமெண்டம் செல் சைடில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வார்னிங் சிக்னலும் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா இந்த 6160 ஓரளவு பவுன்ஸ் பேக் கொடுத்து மேலே போக முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் அதால் மேலே போக முடியல. கடைசியாக ஈவினிங்கில் 6160 பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. நம்மளோட மிகப்பெரிய முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஜோன் வந்து 6120. இது ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்றது நேற்று வீக்லி அனாலிசிஸில் பல எக்ஸாம்பிள் எடுத்து வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். யாராவது பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த 6120 பக்கமாக வர முயற்சி பண்ணியிருக்கு. 6134 நின்று மறுபடியும் 6160 டெஸ்ட் பண்ணியிருக்கு. பார்த்திங்கன்னா இது இப்போ 6160 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து இப்போ ப்ரைஸை வந்து மேலே போகாமல் தடுத்து 6153 க்ளோசிங் நடந்திருக்கு. சரி, இதுதான் நம்ம நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். நேற்று மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலை வச்சு பார்க்குறப்ப கம்ப்ளீட்டாக செல்டர்ஸ் டாமினேட்டட் மார்க்கெட்டாக இருந்திருக்கு அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்டிங் டூலில் ஓரளவு கூட ஒரு ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தெரியல, எல்லாமே இந்த வெள்ளையும் சிகப்பும் கலந்த கேண்டில்ஸ்டிக்காக இருக்க காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல்லிங் டாமினேட்டட் மார்க்கெட்டாக ஓரளவு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியுது. இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட கம்மியாக இருந்திருக்கு. முன்னாடி நாள் நாங்கள் சொல்கிறது போன வாரத்தோடைய வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டை புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியலை, புதுசாக லோ க்ரியேட் பண்ணியிருக்கு முன்னாடி நாளோட கம்பேர் பண்ணுறப்ப. அதுக்கப்புறம் ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கை விட கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. இது நமக்கு ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸை பார்க்குறப்போ ஓரளவு பையிங்க்கு நெகட்டிவாக இருந்திருக்கு. அதை விட முக்கியமாக இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் நைமக்ஸ் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் வச்சு பார்க்குறப்ப 6140 பக்கமாக, அதாவது நேற்று மார்க்கெட்டுடைய லோ பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது காட்டுது. நம்ம வந்து இந்த ருப்பி டாலர் ஃபேக்டரை உள்ள கணக்கில் எடுத்து ப்ரைஸ் ஓப்பனிங்கை ப்ரெடிக்ட் பண்ணுறதில்ல, அதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஆனால் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனை சீக்கிரமாக போகிறதுனால அதை நம்மளால் கணக்கில் எடுத்துக்க முடியலை. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த 6160 140 பக்கமாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா மறுபடியும் அது ஒரு நெகட்டிவ் இண்டிகேஷன் நம்ம பையர்ஸ்க்கு. ஏன்னா முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்கை விட மறுபடியும் கீழே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னா, நேற்று மார்க்கெட்டுடைய டோட்டல் அனாலிசிஸை பார்க்குறப்ப செல்லிங் மார்க்கெட்டில் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணும். ஆனால் ஒரே ஒரு சாதகமான விஷயம்னா 6120 அப்படின்ற மிகப்பெரிய மேஜரான சப்போர்ட் ஜோன் இன்னும் லைவாக தான் இருக்குது. ஒரு ட்ரெண்டில் ப்ரைஸ் மூவ் ஆகிறப்ப ஒரு சில நாள் நடுவில் இந்த மாதிரி லோயர் க்ளோசிங் நடக்கிறது எல்லா மார்க்கெட்லேயும் ஒரு சாதாரண விஷயந்தான். அது நமக்கு இண்டிகேஷனை தான் கொடுக்குமே தவிர அது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்றத இண்டிகேட் பண்ணாது. எப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6120 அப்படின்ற ஒரு முக்கியமான ஜோனை பிரேக் பண்ணி ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆனாலோ இல்லை இந்த 6120க்கு கீழே க்ளோசிங் வந்தாலோ மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்ற செல்லிங் ப்ரெஷர் இன்டியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அந்த காரணத்தினால தான் இந்த 6120 எவ்வளோ முக்கியமான ஜோன் அப்படின்றத நேற்று வீடியோ அனாலிசிஸில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இப்போ ரெண்டு விதம் தான், ரெண்டு சான்சஸ் உண்டு. க்ரூட் ஆயில் மார்க்கெட் போன வாரம் தேர்ஸ்டே ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நல்ல பையிங்க்கு போயிருக்கு. அந்த பையிங் ஒரு அப் ட்ரெண்டுக்கு சாதகமான பையிங் இல்லை ட்ரெண்டு கண்டினியூ ஆக போகுது அப்படின்னா என்ன நடக்கணுன்னா, இன்றைக்கி 6160க்கு மேலே க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் க்ளோசிங் வரணும். 6160க்கு மேலே ப்ரைஸ் க்ளோசிங் வந்தால் மட்டும்தான் மறுபடியும் பையர்ஸை புல் பண்ணி பையிங்க்கு சாதகமாக பையர்ஸை இழுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா க்ரூட் ஆயில் 6120
டெஸ்ட் பண்ணுற சமயத்தில் ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா 6120 பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வந்ததுன்னா செல்லிங்க்கு சாதகமாக அமைஞ்சிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து நியூட்ரலாக இருந்திருக்கு. க்ளோசிங் ஓப்பனிங் ரெண்டு ஈக்குவல். நேற்று மார்க்கெட் லோயர் க்ளோசிங்கில் ஓப்பன் ஆகிருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனத்தில் வச்சுருக்கணும். இந்த காரணத்துக்காக தான் நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலும் கொடுக்குறோம். எப்போவுமே இந்த வீடியோ அனாலிசிஸ் மற்றும் குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல் ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் பார்க்குறப்ப ப்ரைஸோட மொமெண்டம் எங்கே இருக்குது அப்படின்றத துல்லியமாக உங்களால் கணிக்க முடியும். ட்ரேடிங்கோட ரிசல்ட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரி, இன்றைக்கி 6120 என்ன நடக்க போகுதுன்றதை ரொம்ப கவனமாக வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸோட ஈவ், அதனால் ப்ரைஸ் வாலட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. எப்போவுமே இயர் எண்ட் அப்படின்னு வரப்போ கொஞ்சம் ட்ரேடர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதனால் ப்ரைஸ் வாலட்டிலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அதிகமான எக்ஸ்போஷர் எடுத்து இயர் எண்டில் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓரளவு கம்மியான எக்ஸ்போஷர் எடுத்து ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு சரியான முடிவாக இருக்கும். இன்றைக்கி ட்ரேடிங் நடக்கிறப்ப எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.